பிரான்சில் கிறிஸ்துமஸ் போனஸ் இன்று முதல் வழங்கப்படும் என குடும்ப உதவித்தொகை நிதியமான காஃப் அறிவித்துள்ளது. சுமார் 2.2 மில்லியன் குடும்பங்கள் பயனடையும் வகையில் குடும்ப உதவித்தொகை நிதி கிறிஸ்துமஸ் போனஸ் இன்று முதல் வழங்கப்பட உள்ளது. RSA மற்றும் பிற ஒற்றுமை உதவித்தொகைகள் பெறுபவர்களுக்கு இந்த உதவி தானாகவே வழங்கப்படும். பெறுநரின் சூழ்நிலையை பொறுத்து தொகை மாறுபடும். பிள்ளைகள் இல்லாத ஒரு தனிநபருக்கு 152.45 யூரோ முதல் 4 பிள்ளைகள் உள்ள ஒரு தம்பதிக்கு 442.11 யூரோ வரை வழங்கப்படும். 2 பிள்ளைகளை கொண்ட ஒரு தம்பதியருக்கு 320.15 யூரோ வழங்கப்படும். 2 பிள்ளைகளை கொண்ட ஒற்றை பெற்றோருக்கு 274.41 யூரோ வழங்கப்படும். கிறிஸ்துமஸ் போனஸுக்கு வரி விதிக்கப்பட மாட்டாது என காஃப் அறிவித்துள்ளது. இந்த போனஸ் பொதுவாக RSA பெறுபவர்களுக்கும் நீண்டகால வேலையில்லாதவர்களுக்கும் அவர்கள் விண்ணப்பிக்க வேண்டிய அவசியமின்றி இந்த போனஸ் வழங்கப்படுகிறது. 2026 ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தில் இந்த போனஸை பிள்ளைகளை கொண்டவர்களுக்கு மட்டுமே கட்டுப்படுத்த திட்டமிடப்பட்டது. எனினும் இந்த யோசனை தேசிய சட்டமன்றத்தில் கடுமையாக கண்டிக்கப்பட்டது. தொழிலாளர் அமைச்சர் இந்த நடவடிக்கை ஆக்ரோஷமாக தோன்றக்கூடும் என்று ஒப்புக்கொண்டார். இந்த நிலையில் இன்னமும் இறுதி கட்டம் எட்டப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது.